வணக்கம் மக்களே. இந்தியா vs இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா 3-0 ரொம்ப ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு மேட்சாவது கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க இங்கிலாந்து பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் நடக்கல. ஒரு மாதிரி பிளண்டா ஒரு சீரிஸ். ஆமா. விடாமுயற்சி படத்துல கூட ஒரு த்ரில்லிங் இருந்துச்சு. ஆனா இதுல ஒண்ணுமே இல்ல. அதுல ஆப்போனன்ட்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. இதுல என்ன ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் எந்த டஃப்பும் கொடுக்காம அப்படியே முடிஞ்சிருச்சு மூணு மேட்சும். சரி, என்ன பண்ணிருக்கானுங்க பிளேயர்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ம். அடுத்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் வருது. அதெல்லாம் என்ன எதிர்பார்க்கலான்னு மொத்தமா டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். T20 சீரீஸ்ல நம்ம யங் பாய்ஸ்லாம் ஒரு அடி போட்டு ரொம்ப ஈஸியா வின் பண்ணாங்க. அதுலயும் நமக்கு ஒரு டாமினேட்டிங் வின் தான். இப்போ நம்ம ஓடிஐ சீரீஸ்லாம் நம்ம ஓஜிஸ்லாம் ரிட்டர்னு அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறதுக்கு முன்னாடி ம். கண்டிப்பா டெலிவர் பண்ணாங்கன்னு தான் ஆமா. சொல்லுவேன். எல்லாருமே அவங்களோட பார்ட்டை ப்ளே பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது நம்ம ரோஹித் கோலிலாம் பயங்கரமா ஆடி கொடுத்துட்டாங்க. அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டா போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா. நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருந்தோம். சரி, இப்ப ரோஹித் கோலிலாம் எப்படியும் ஒயிட் பால்ல டச் பண்ண முடியாது. அவங்க அந்த இதுல தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ரோஹித் வந்து அவுட் ஆன உடனே கொஞ்சம் ஜெர்க் ஆச்சு. செகண்ட் ஓடிஐல சூப்பரா ஆடிட்டாரு. பயங்கரமா இருந்துச்சு. அவரை பழைய அட்டாக்கிங் மோட்ல எப்படி வந்து அக்ரெஷனா ஆடுவாரோ அதே அட்டாக்கிங் மோட்லயே ஆடினாரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நீ சொன்ன மாதிரி ம். அவுட் ஆன பாலே வந்து ஒரு மாதிரி என்னடா ஈஸி பால் இதுல போய் அவுட் ஆறாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ம். சேர்த்து வச்சு செகண்ட் மேட்ச் செஞ்சுட்டாப்ல. எல்லாமே ப்ராப்பர் ஷாட்டு. எதுவுமே வந்து ம். ம். எதுவுமே இல்லை. செம்மையா ஆடினாரு. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு சொல்லணும்னா சுப்மன் கில்ல சொல்லணும். சுப்மன் கில் வந்து சீரீஸ் ம். ஃபுல்லாவே பயங்கரமான ஆட்டம். ஏன்னா ஆமா. எல்லா மேட்ச்லயும் ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்ட் கொடுத்து. ஏன்னா இப்ப நம்ம இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஸ்டார்ட் பண்றாரு ஒரு 20 ரன்ஸ்ல அவுட் ஆறாருன்னு சொல்லிட்டு ஒயிட் பால்ல ஆமா. பழைய ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. இன்னைக்கும் செஞ்சுரி போட்டாரு அகமதாபாத்ல. ஸோ ஒரு ஹை ஃபார்ம்ல தான் வராரு இப்போ உள்ள. அப்புறம் நம்ம விராட் கோலி வந்து இன்னைக்கு ஒரு 50 போட்டாரு ஒரு வழியா. எப்படியோ தேத்தி தேத்தி லக்கெல்லாம் ஆமா. கிடைச்சது. ரன் அவுட் மிஸ் பண்ணி அதுன்ட்டு எப்படியோ வந்து ஒரு 50 போட்டாரு. நமக்கே என்ன தோணுனா இவர் கண்டிப்பா ஆடுவாரு சாம்பியன்ஸ் டிராஃபில ஏதாவது ஒரு மேட்ச் அப்படியே பிக்கப் ஆயிரும்ன்றது தெரியும். இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 50யாவது வேணும் ம். சைக்காலஜிக்கலா அவருக்கு ஒரு பூஸ்ட் வேணும்னு நம்மளே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மொத்த இந்தியாவும் அதான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு அது கிடைச்சிருச்சு. செகண்ட் ஓடிஐல வந்து அவுட் ஆனதே வந்து கொஞ்சம் பால் ரொம்ப டேர்ன் ஆயிருக்கும். அதில் ரஷீத் ஓவர்ல ரொம்ப மைன்யூட் தான் இருக்கும். ஸோ அப்பவே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஐயோ இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. இப்போ அதுலயும் அவர் ஒழுங்கா ஸ்கோர் பண்ணலன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு என்ன இதுல போவார், என்ன கான்பிடென்ட்ல உள்ள போவார்னே தெரியலன்னு இன்னைக்கு அது. ஆனா ஸ்டார்டிங்லேயே வந்து தேர்ட் ஓடிஐல பார்த்தோம்னா கொஞ்சம் தடவிட்டு தான் இருந்துச்சு. ஆனா போக அதான் போக எப்படியோ தட்டி தட்டி கொஞ்சம் ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் நார்மலா லீட் பண்ணி போயிட்டாரு. அதான் கொஞ்சம் ரன்ஸ் வர வர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆனா அதான் ம். ஏதோ இந்த ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு வீக்னஸ் இல்ல அப்படியே இந்த மேட்சப் மாதிரி போடுவாங்கல்ல. இப்போ ஏதோ அதில் ரஷீத் கூட ஒரு மேட்சப் வந்துருச்சு. அகைன் அவர் திருப்பி அவுட் ஆரு. அது என்னன்னு தெரியல. ஒண்ணு ஆமா. புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு விராட் கோலிக்குன்னு. அடுத்த சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன இருக்குன்னு பார்ப்போம். கம்பேக் அப்படியே இதை மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். அவரும் செம்ம ஃபார்ம். அவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓடிஎல்லாம் நமக்கு இப்படி அசெட்டா இருந்தாருன்னு சொல்லிட்டு. நம்ம வேர்ல்டு கப் லாஸ்ட் டைம் நம்ம ஓடி வேர்ல்டு கப்லயும் ஃபுல்லா அவர் தான் ஆடிருப்பாரு. ஸோ அந்த இது அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. என்னன்னா அவருமே இதே மாதிரி தான். நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும் எதிர்பார்க்கல. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளீட்டா ஒரு 100 வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்த்துருக்கோம். ம். அதெல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுறாரு. ரொம்ப அழகா போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தேவையில்லாம ஒரு ஆடி லூஸ் ஷாட் ஆடி விக்கெட் விடுற மாதிரி இருக்கு. ஆமா. இப்போ அதான் மேட்சுக்கு தகுந்த மாதிரி அது கேம் மாத்தி லீட் பண்ணி கொண்டு போய் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் மிஸ் ஆகுது. மற்றபடி ஷாட் அவர் ஆடுறதா இருக்கட்டும் எல்லாமே கிளீனா தான் இருக்கு. அதுவும் அவரு பவுன்ஸ் பால்லாம் ஷாட் ஆடினார்ல, அதெல்லாம் வேற லெவலா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தேர்ட் ஓடிஐ அதுவும் அகமதாபாத்லயா. எனக்கு வந்து அந்த மெமரிஸ் தான் திருப்பி திருப்பி பழைய வந்து. ஞாபகம் அடி. நம்ம கில்லு இன்னைக்கு பயங்கரமா ஆடிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயரும் பயங்கரமா ஆடியாச்சு. ம். இதே ரெண்டு பேரு ஒரு 50க்கு மேல அடிச்சிருந்தா நம்ம ஒரு வேர்ல்டு கப் வச்சிருக்கலாம். என்ன ஆமா. கோடிக்கணக்கான பேரோட டிப்ரெஷனை தவிர்த்திருக்கலாம். எல்லாம் போச்சு. ஒரு போர் ஒரு சிக்ஸ் அடிக்கும் போது ஒரு பக்கம் சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அதுதான் வந்துட்டு போகுது கண் முன்னாடி. ஐயோ நவம்பர் ஆமா. இது மாதிரி ஆடி இருக்கலாமாடா. சரி, அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, முடிஞ்சிருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. அப்புறம் நம்ம முக்கியமான விஷயம் நம்ம ராகுலோட பேட்டிங் பொசிஷன். அவர் ம். நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அவரோட பிளேயும் நமக்கு தெரியும் எப்படி ஆடுவாரு என்னன்ட்டு. ஸோ ஒரு நம்பர் 4 நம்பர் 5க்கான பெர்ஃபெக்ட்
பேட்டர் அவரு. அவரை வந்து ஓகே நீங்க ஷஃபிள் பண்றீங்க, ஓப்பனிங் பொசிஷன்ல முன்னாடி கொடுத்தீங்க, ஷஃபிள் பண்ணி கீழே இறக்கி விட்டீங்க, 1 டவுன் 2 டவுன் 3 டவுன்னு. அது எப்பயுமே வரைக்கும் அவர் வச்சுதான் அடிப்பாங்க. அதான் எப்பவுமே அவரை வச்சுதான் ஒரு ஷஃபிள் நடந்துட்டே இருக்கு டீம். ம். இப்போ புதுசா இன்னொரு ஷஃபிள். ஓகே 3 டவுன்ல நீ செட்டில் ஆயிட்டியா, ஓகே உன்னை இன்னும் கீழே இறக்குறேன்னு சொல்லி 4 டவுன் மாத்தி விட்டுருக்காங்க. அது எனக்கு புரியல. அது அதான் எப்படி பிளான் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதான் என்ன மைண்ட் செட்னே எனக்கும் தெரியல. ஏன்னா அவர் ஆவரேஜ் அபோவ் 50 வச்சிருக்காரு. ஃபோர் ஃபிஃப்த் பிளேஸ்ல எல்லாம் இறங்குறப்போ அவ்வளோ ஆவரேஜ் இது பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனா எதுக்கு திரும்ப புதுசா அவரை ட்ரை பண்ணி சாவடிக்கிறானுங்கன்னே தெரியல. பிஜிடிலயும் இதே தான் பண்ணானுங்க. ஓப்பனிங் அப்பதான் செட் பண்ணாரு, உடனே வந்து திரும்ப கீழே இறக்கி விட்டு அவர் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டானுங்க. திரும்ப அதே தான். அவர் ஃபுல்லா எங்க சும்மா தூக்கி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஒன்னும் மனுஷன் பண்றதுன்னே எவ்வளவுதான் தெரியல. தாங்க முடியும், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கீப்பிங் ஆஹ் அதுவும் பண்றாரு. உம் பேட்டிங் பொசிஷன் ஏதாவது உம் ஒரு இடத்துல மிஸ் பண்ணா ஓகே. இப்போ இன்னைக்கு மேட்ச்ல மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா நம்பர் 5ல இறக்கி விட்டாங்க. அதுலயும் அடிச்சிட்டாரு, ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. ஆமா, ராகுல் பொறுத்தவரையும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து என்னன்னா, அவர் வந்து இப்போ ஃபினிஷிங் டைம்ல எல்லாம் அவர் இறக்கி விடுறதுல அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஃபினிஷிங் டைம்ல எல்லாம் அந்த ஒரு ப்ரெஷர் மொமெண்ட்ல வந்த உடனே கேமை டேக் ஓவர் பண்ணிட்டு வந்த உடனே பிக் ஷாட்டுக்கு போய் ஃபினிஷ் பண்றதுன்ற இருக்குல்ல. இதுவரையும் என்னோட மைண்ட் செட் நான் இதுவரையும் பார்த்ததுல அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஃபினிஷிங்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாதிரி தெரியல. ஸோ 2 டவுன் 3 டவுன் இறங்குறப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேமை லீட் பண்ணி போயிட்டு ஃபினிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் மைண்ட் செட்ல அவரே ஆடுவாரு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்துங்கன்னா தூக்கிட்டு வந்து கடைசியில போட்டு அவரு செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே வந்து அவரு கிளம்புற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு. அதான் பார்ப்போம். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போறப்ப எனக்கு தெரிஞ்சு நம்பர் 5 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் அதான் அது திருப்பி அதே சுச்சுவேஷன் அதுக்கு ஏத்த மாதிரி திருப்பி மாத்தி விட்டு ஏதாவது பண்ணாலும் உண்டு. அது என்னன்னு பார்ப்போம். ம். மத்தபடி அதான் எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. ஸோ மோஸ்ட்லி அவர் அவுட் தான் நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் அவுட். ஆமா. தான் இருப்பாரு. ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் தான் மாத்துற மாதிரி இருக்கும். மத்தபடி நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியா, ம். அவங்க 2 பேருமே எப்பயுமே பெரிய அசெட் தான். அதே மாதிரி இந்த இதுலயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எப்போ பேட்டிங் கிடைச்சாலும் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, பவுலிங்கும் டீசெண்டா போட்டுறாங்க. அக்சர் பட்டேல் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே எக்கனாமிக்கலா தான் போட்டாரு. அவரோட பேட்டிங்கும் வந்து டீசெண்டா ஸ்கோர் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அக்சர் பட்டேல்லாம் பேக்கப் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரை நம்பி இறக்கலாம் கண்டிப்பா. ஹர்திக் பாண்டியாவுமே நம்ம பார்த்துருக்கோம். அவரு ம். பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு ஏற்கனவே. இப்பயும் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதான் நம்ம இந்த தேர்ட் பேசர் நமக்கு ஒரு வேலை மிஸ் ஆகிற மாதிரி நிலைமை வந்தா கூட ம். இறங்கலாம். அந்த மாதிரி ஃபார்ம்ல தான் இருக்காரு இப்போ. அடுத்ததா ஒரு மெயின் ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன், ரவீந்திர ஜடேஜா. ஆமா. ஃபர்ஸ்ட் ஓடிஐலயும் டாப் பர்ஃபார்மரு, செகண்ட் ஓடிஐலயும் டாப் பர்ஃபார்மன்ஸ். பவுலிங் எல்லாமே எக்கனாமிக்கலாவும் போட்டாரு. விக்கெட்டும் 3 விக்கெட்ஸ் 2 மேட்ச்லயும் எடுத்துட்டாரு. இவனுக்கு ஒரு க்ளூவே இல்லாம தான் ஆடிட்டு இருந்தாங்க ஜடேஜாவை. எந்த பால் ஸ்பின் ஆகி வெளியே ம். வரும்னு சொல்லிட்டு நம்ம ரூட்டே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்தாரு ஜடேஜா. ஆமா. அதான் நம்ம பவுலிங் யூனிட் பத்தி அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஷமியுமே வந்து இப்ப நம்மளோட பழைய ஃபார்ம் அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். பட் டீசெண்டா போட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிட்னஸ் ஒரு கம்ப்ளீட்டா வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா 2 ஓடி நிறைய ஓவர்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சாம்பியன்ஸ் டிராஃபில ஃபுல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். அப்புறம் நம்ம அர்ஷித் ராணா தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி ம். வந்தோடனே எடுத்துட்டு இருக்காரு. விக்கெட் அது மெயின் விக்கெட்லாம் விழுந்துருது தலைவன் போடுறப்போ. லோகா தான் ஃபர்ஸ்ட் ஓடி அப்பதான் டெபியூ பண்ணியிருக்காரு. ஓடியில ஃபுல் ம். அடிச்சிட்டு இருந்தாரு. நானும் சரி ஓகே எல்லா ஃபார்மெட்லயும் கிளிக் ஆகாது இல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தா திருப்பி விக்கெட் எடுத்தாரு. அப்படியே கம்பேக் கொடுத்து 3 விக்கெட். ரன்னும் பெருசா கொடுக்கல. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு 3 டெபியூ பண்ணியிருக்காரு வரிசையா. டெஸ்ட்லயும் டெபியூ பண்ணாரு, ஆமா. ஆஸ்திரேலியால. அதுவும் மேட்ச் வின்னு. T20ல பண்ணாரு, அதுவும் வின்னு. இப்போ ஓடியில பண்ணியிருக்காரு, அதுவும் வின்னு. ஸோ அவரோட டெபியூ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து வருணும் ஸ்குவாட்ல எல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகே, டீசெண்டா இருக்கு. அவ்வளவுதான், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமிக்கல் ஓகே, 5 ரேஞ்ச்ல மெயின்டைன் பண்ணிருக்காரு. பார்ப்போம் போக எப்படி போடுறாங்க என்னன்ட்டு. அப்போ நான் இந்த சீரீஸ்ல பயங்கரமா நான் எதிர்பார்த்தது குல்தீப். அவருக்கு கிடைச்ச டைமும் கம்மி. ம். அது போக என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடிலாம் குல்தீப்ட மட்டும் தான் ரொம்ப திணறிட்டு இருப்பாங்க இங்கிலாந்து. இப்போ மொத்தமா எல்லா போலர்ஸ்டையும் திணறதுனால தனியா எடுத்து பார்க்க முடியல ம். ஒரு பெர்ஃபார்மன்ஸா. அடுத்ததா அர்ஷதீப் அண்ட் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த மேட்ச் சான்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான் இவங்க 2 பேரும் இறக்கியிருந்தாங்க. அர்ஷதீப் நல்லாவே போட்டாரு. ஓவரால் இப்போ அதான் நம்ம ஸ்குவாட் எல்லாமே செட் ஆன மாதிரி தான் இருக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு. ம். ம். ட்ரை பண்ணிட்டாங்க. இப்பதான் நமக்கு பெரிய லாஸ் பும்ரா இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை நம்ம பேசுவோம். இருந்தாலும் நமக்கு இப்போ அது இங்க தெரியாது, நாக் அவுட் மேட்ச்ல தெரியும். ஆமா ஆமா அது கண்டிப்பா என்னைக்குனாலும் நம்ம ஏன்னா லீக்ல நல்லா தான் இருக்கும்.
ஏன்னா பும்ரா இல்லாம நம்ம பெரிய மேட்ச் அதெல்லாம் இது வரைக்கும் நினைச்சு பார்க்கல. அதனால அது ம். ஒரு எப்படி கண்டா இருக்கு அது. மத்தபடி இப்போ உள்ள போறப்ப இப்ப நமக்கு முன்னாடி யோசிச்சிருந்தப்ப அர்ஷித் ராணாவா எதுக்கு எல்லா இதுலயும் எடுக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ உண்மையிலேயே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம. ம். பட் அங்க உள்ள போனாலும் தெரியும். சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல நம்ம எந்த மேட்சுமே லூஸா எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே முக்கியமான மேட்ச். அது போனாலும் தெரியும். மத்தபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்குவாடா நம்ம ஒரு கான்பிடென்ட்டா நம்பிக்கையா தான் போறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒண்ணுமே இல்ல இங்கிலாந்து. அப்படியே கான்பிடன்ஸையும் தரமட்டமாக்கி அவனுக்கு ஆடுறதும் இப்படி ஓடி ஆடுற மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு 30 ஓவர்னு வச்சா வேணா நிப்பானுங்க போல. அந்த மாதிரிதான் இருக்கு. அதான் ஃபர்ஸ்டே பேசணும்ல. ஓ T20யோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா கொண்டு போகணும் கேம அப்படின்ற மாதிரிலாம் ஆடவே இல்லை. அவனுக்கு பாட்டு வரானுங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்ப விக்கெட் நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க. ஓகேவா, சரி கேம் கொண்டு போவானுங்கன்னு பார்த்தா அது வந்து நல்ல பால் போட்டு விக்கெட்டே ஆகல. நீ வந்து அவனுக்கு த்ரூ அவுட் நீ சீரியஸ் வந்து போய் பார்த்தேன்னு வச்சுக்கேன், மெஜாரிட்டி ஆஃப் விக்கெட்ஸ் வந்து அவனுங்களா தூக்கி கொடுத்து போனதா தான் இருக்கும். அது போக நான் தான் சொன்னல, பட் ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஓடிஐலயே ம். பேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்போ இப்போ சால்ட் எல்லாம் செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்கோர், நானும் 300+ போக போகுது போல அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்பதான் செட் ஆகுது. இமிடியேட்டா ஒரு கேவலமா ஒரு ரன் அவுட் ஆறாங்க. அடுத்து ம். டக்கெட்டே வந்து தூக்கி கொடுத்து அவுட் ஆயிட்டு போறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதான் நீ சொன்ன மாதிரி விக்கெட்ஸ் இவங்க இந்தியா கஷ்டப்பட்டு எடுக்கணும் அந்த மாதிரி கூட தேவையில்ல. இவங்க பாட்டுக்கு இவங்களோட இதை போட்டுட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கொடுத்துட்றானுங்க ஏதோ ஒரு பாலுக்கு. இப்ப மெயினா எனக்கு வந்து இப்ப ரூட் ஓகே, ரூட் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாலுமே ரூட்டோட ரோல் வந்து இன்னுமே கொண்டு போகணும் மேட்ச். அவர் வந்து அந்த மாதிரி ஆங்கர் பண்ணவே மாட்டாரு. மத்த பிளேயர்ஸ் மாதிரி வந்துட்டு 30 ரன் 40 ரன் ஒன் டவுன்ல இறங்கி 30 ரன் 40 ரன்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. மத்தவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அது நீ அதான் இப்ப நீ எதிர்பார்க்குற மாதிரி உண்மையிலே சும்மா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ரூட் மேல. ஏன்னா இப்ப அவரு ம். மட்டும்தான் ஆங்கர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வேற யாருமே அந்த மாதிரி ரோல் எடுத்துக்க மாட்டாங்க. ஹாரி ப்ரூக்லாம் ஓகே, ஒரு யங்ஸ்டர். எவ்வளவு நாள் தான் இப்ப யங்ஸ்டர் நம்ம சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஆடியாச்சு. அதான். எல்லா ஊர்லயும் போய் ஆடி இப்ப பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் இப்ப இந்தியாவில அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்பின்னு கூட கொஞ்ச நேரம் ஆடி நிக்கணும். அது எதுவுமே ம். பண்ணாம சும்மா தூக்கி தூக்கி அடிக்கிறது, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அவுட் ஆயிட்டு இருந்தா அது ஒரு யூஸும் இல்ல. ஸோ அதுல தான் அவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணணும் இனிமே. இல்ல இப்போ அவனுங்க வந்து வெளியே வந்து ஆடுறானுங்க. இப்ப இந்தியா பிச்சு மாதிரிலாம் வரானுங்கன்னா ஸ்பின் கண்டிப்பா யூஸ் பண்ணுவானுங்கன்னு தெரியும். So அதுக்கு தகுந்த ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா வந்திருக்காங்களா, ஸ்பின் எப்படி ஆடணும் அப்படின்ற ஒரு பிளானோட வந்திருக்காங்கன்னா இல்ல, அவ்வளவுதான் சுத்து ஸ்பின்னா சுத்து அவ்வளவுதான் அட்டாக்லேயே பண்ணு அப்படின்ட்டு. நான் 2 பால் மட்டும் 3 பால் மட்டும் 4வது பால் தூக்கி கொடுத்துட்டு போயிடுறானுங்க. அதுபோல இப்ப நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு கமெண்ட்ரியில நம்ம கெவின் பீட்டர்சன் திட்டிட்டு இருந்தாரு. என்னன்னா இவனுங்க ம். ஒரு டூர் வந்திருக்கானுங்க, ஒரு 1.5 மாசம் ஆட போறோம். அதுவும் ஸ்பின் டாமினேஷன்ங்கிறது நம்ம இப்போ வேர்ல்டு மொத்தமும் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ஊர்லயும் ஸ்பின் எவ்வளவு கஷ்டம் ஆடுறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணும் வந்து பிராக்டிஸ் செஷன் எல்லாம் தனியா வச்சு நெட் பவுலர்ஸ் கூட்டிட்டு போய் எவ்வளவு ஸ்பின் பவுலர்ஸ் இருக்காங்க இங்க, வதன்னு இருக்காங்க. கூட்டு வந்து போட சொன்னா அழகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்தெந்த டைப் உனக்கு லெஃப்ட் வேணுமா லெஃப்ட் இருக்கு, ஆஃப் ஸ்பின் வேணுமா இருக்கு, லெக் ஸ்பின் வேணுமா இருக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணலாம். எதுவும் பண்ணாம அவரு என்னன்னா சொல்லிட்டு இருக்காங்க கோல்ஃப் ஆட போயிட்டு இருக்கானுங்க. இப்படிலாம் இருந்தா என்ன? ம். இப்போ அந்த டைம்ல நம்ம பார்த்துருக்கோம் 2011-12 கெவின் பீட்டர்சன், அலைஸ்டர் குக், ஸ்ட்ராஸ் தலைமையில வந்து இங்க வின் பண்ணிட்டு போனாங்க. அவங்கலாம் ஆமா. ஸ்பின் ஆடி அதுல இப்போ இயான் பெல், ம். ஜானதன் ட்ராட் மாதிரி இப்போ ஒரு லெஜண்ட்ஸ்லாம் ஆடி தான் வின் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இவனுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த இந்தியாவுக்குலாம் வந்து ஒரு வின் எதிர்பார்க்குறோம்னா ஸ்பின் ஆடியே ஆகணும். சும்மா வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சாப்புல அவனுக்கு பயந்துட்டு அப்படியெல்லாம் ஆஃப் ஆயிட மாட்டாங்க. அதுல எப்படின்னா அவனுங்க அட்டாக்கிங் மோட்ல வரானுங்களே, அதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து என்னன்னா, இப்போ 20 ஓவர்ஸ்னா ஓகே கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்ட்டு. 50 ஓவர்ஸ்னா நீ 2 இல்ல 4 சிக்ஸ் கூட அடிச்சுக்கோ, 5வது பால் விக்கெட் எடுத்துட்டுனா எனக்கு கேம் என் கையில அவ்வளவுதான். ம். சோ அதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நீ அட்டாக்கிங்லயே வா, அதுதான் அதை வந்து ஆப்போனன்ட் வந்து பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு வச்சு மிதிச்சிடுறாங்க. அதான் இப்போ ஒரு 300 சேஸ் பண்றோம் அப்படின்னா நீ இல்ல, இப்போ இன்னைக்கு பார்த்தோம் ஒரு 2 விக்கெட் டக்குன்னு போனோன்னே ரூட்டுக்கு கூட யாராவது ஒருத்தர் நின்று எல்லா பாலும் சிங்கிள் அடிச்சுட்டே இருக்கணும். நீ டாட் பால் வைக்காம நீ ஆடு, அது வேற. பட் நீ சிங்கிள் ம். ரொட்டேட் பண்ணு. எப்பயாவது ஈஸியா கிடைச்சா மட்டும் ஃபோர் அடிச்சுக்கோ, அந்த மாதிரி போயிருக்கலாம். ஓவருக்கு ஒரு ஃபோரோ ஒரு சிக்ஸோ அடிப்பேன், விக்கெட் போனா பரவாயில்ல அப்படின்னு ஆடுறது ஒரு யூஸுமே இல்லை. அவங்க எப்போ வந்து ஒருத்தனை எப்படியாவது ரெடி பண்ணி ஆங்கர் பண்ணி த்ரூ அவுட் மேட்ச் கொண்டு போற மாதிரி ரெடி பண்றாங்களோ அது வரையும் இங்கிலாந்துக்கு கஷ்டம் தான். T20 மாதிரி தான் வந்து எல்லா கேமையும் ஆடிட்டு போகணும். ஆமா, ஓடிஐல கண்டிப்பா இங்கிலாந்து இம்ப்ரூவ் பண்ணி அவனு பேட்டிங்கு. ஏன்னா இப்போ இந்த இந்த சீரீஸ்ல அவங்க கொஞ்சமாவது டஃப் கொடுத்துருக்கணும். அவங்க பேட்டிங் பண்ணியிருந்தா மட்டும்தான் உண்டு. ஆல்சோ அவங்க அதான் பவுலிங் வந்து
ஓகே. அது நம்ம இந்தியன் பேட்ஸ்மேனை வந்து இந்தியாவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான். அதில் வந்து இப்போ அதில் ரஷீத் நல்லா போட்டார். ஒரு ஸ்ட்ராங் ஸ்பின்னராக அவங்களுக்கு அவர் தான் இருக்காரு ரொம்ப வருஷமா. அதே மாதிரி அவர் பெர்ஃபார்மன்ஸும் எல்லா மேட்சுமே T20லயும் அவர் தான் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் நல்லா பண்ணிட்டாரு. மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. அவங்க போடுற பவுன்ஸ் இருக்கும் இதுக்கெல்லாம் இங்கே ஈஸியாக ம் அடிச்சிடலாம். அது மேபி மற்ற அவங்க ஊர் கண்டிஷனுக்கு இப்போ கிளிக் ஆகலாம். வுட் எல்லாம் இப்போ 150ல போடுறதெல்லாம் ஓகே. இங்கே ஒன்று ரெண்டு பால் வேணா டஃபாக இருக்குமே தவிர மற்றபடி ஈஸியாக ஆடிடுவாங்க. அவரும் வேற ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பேஸ் அதுன்னு கொஞ்சம் கொண்டு வந்தால் தான் உண்டு இங்கெல்லாம். ஸோ அதான் நம்ம இங்கிலாந்து பவுலிங் பற்றி சொல்லணும்னா இப்போ அவங்களுக்கு மெயின் பவுலர்ஸ் இவங்க தான் இருப்பாங்க எல்லா மேட்சுன்ற மாதிரி கூட ம் பண்ண முடியல. ஆர்ச்சர் ஒரு மேட்ச் ம் இருப்பாரு, வுட் ஒரு மேட்ச், மஹமூத் ஒரு மேட்ச். ஸோ அவங்களே ஒரு மாதிரி இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்பின்னர் மட்டும் கான்ஸ்டன்டா இப்போ அதில் ரஷீத் நம்பி இருக்கு. அதுலயுமே இன்னொரு லீடிங் ஸ்பின்னர் அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. லிவிங்ஸ்டன் மட்டும் தான் போடுறாரு. அவரும் பாதி பாதி அரைக்குழி பால் வெளியே போடுறது இந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலா நல்ல ஸ்பின் இருக்கு ரெண்டு பக்கமே, இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலாம். லென்த் கரெக்டா போட முடியாது அவரு. லைன் அண்ட் லெங்த் மிஸ் பண்ணி ம் தேவையில்லாம ரன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதான் ஓகே. பவுலிங்ல வந்து ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு பவுலிங் தான். பட் பேட்டிங் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ இதை வச்சுட்டு வாய்ப்பே இல்லை. ஆனால் மொத்தத்தில் இங்கிலாந்து டீமே இந்த லட்சணத்துல இருக்கு. இதுல பென் டேக்கெட் வந்து இதுல பேட்டி வேற கொடுத்துருக்காப்ல. அதாவது அவர் இப்போ இந்தியா சீரிஸ் தோத்தா கூட ஃபீல் பண்ண மாட்டாராம். அது இப்போ தோத்தா கூட பரவாயில்ல, நாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ல ஜெயிச்சுக்கிறோம், இந்தியாவை அங்க வச்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. எப்படி ஃபைனல் போக முடியும் டீம் வச்சுக்கிட்டு? இங்கேயே ஒன்றும் கிளிக்கு துப்பு இல்ல, இதுல வாய் வேற சும்மா. அதுவும் அவனுக்கு குரூப்பே ஒரு கொடூரமான குரூப் இங்கிலாந்து மாட்டிருக்கிறது. ம் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் வேற செம்ம ஃபார்ம். இவனுங்கள்ட்ட போய் மாட்டிருக்கானுங்க. ம் இதுல தப்பிச்சு குரூப் விட்டு வெளியே வரதே கஷ்டம். இதுல இவனுங்க நேரம் ஃபைனலுக்கு வரானுங்களாம், அங்க வந்து இந்தியாவை முடிக்கிறானுங்களாம். நல்லா பண்ணுவானுங்க பார்ப்போம். அதுங்க வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதான் அதுவும் இல்லாம சாம்பியன்ஸ் ட்ராஃபி டோர்னமெண்ட்ன்றது வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கும். ஒவ்வொரு மேட்சுமே கேம் கேமை ஃபுல்லா டிசைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து உடனே வெளியே போறோமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மேட்சுமே இன்டென்ஸா போயிட்டு இருக்கும். எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும் அதெல்லாம் தெரியாம தலைவன் ஓவரா வாய் விட்டுட்டு. அது இல்லாம இப்போ ஓவராலா பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்லயே வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு கூட ஆஸ்திரேலியா ஒரு அப்டேட் வந்துச்சு, ஸ்டார்க் அவுட்டுன்ட்டு. பாப்போம் ஸ்குவாட் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ம் ஸ்குவாடுமே வந்து ஒரு மாதிரி திகிலா தான் வருது ஒரு ஒரு நியூஸும். ம் இன்னைக்கு பும்ரா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. So அதான் எல்லா டீமுமே இப்பதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க எப்படி நம்ம ஒரு ப்ராப்பர் 11 ஃபார்ம் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. இதுல இங்கிலாந்துக்கு என்ன இது இல்லைன்னா பெருசா போட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி ஆடுறவனுங்களே இவனுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கானுங்க. இவனுங்களை வச்சு தான் ஒப்பேத்தணும். இவனுங்களும் ஃபார்ம் அவுட். இவங்களுக்கு வந்து ம் ஸ்குவாட் செலக்ட் பண்றதுல வேணா ப்ரெஷர் இல்லாம இருக்கலாம். ஜாலியா இப்ப இருக்கிற 15 திருப்பி கூட்டு வருவனுங்களா இருக்கலாம். ஆனா ரொம்ப கஷ்டம் அங்க வின் பண்றது. சரி, பைலேட்டரல் சீரிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பெரிய டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஸ்குவாட் எப்படி இருக்கும், பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு ஒரு டீமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க கொடுத்துட்டு அதே சப்போர்ட் இனிமே வர வீடியோஸ்க்கும் கொடுங்க. மறக்காம நம்ம கிரிக்கெட் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல சந்திப்போம். கலாஸ். கலாஸ்.